எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நான் இன்னைக்கு வந்து பட்டாணி சாதம் தான் பண்ண போகிறேன். இது வந்து காஞ்ச பட்டாணி. இது நைட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம், என்கிட்ட புதினா இல்லை, வெறும் கொத்தமல்லி தான் இருக்குது. நான் அதை வச்சு தான் செய்ய போகிறேன். அப்புறம் வந்து இதுக்கு 2 பச்சை மிளகாய். ஏன்னா நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் போட மாட்டோம். அதனால் வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பட்டை, அன்னாச்சி மூக்கு, அப்புறம் வந்து கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெயும் பட்டாணி ரைஸ் அது. ஆமாம் ஆமாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் போல் நெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான் போதும். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பிரிஞ்சி இலைலாம், இப்போ இதை வந்து இதில் போட போகிறோம். எல்லாத்தையும் நல்லா போட்டுருவோம். அதில் நல்லா பொடிட்டோம். ஆமாம். இதுக்கு நம்ம தக்காளி போட மாட்டோம். அப்புறம் வந்துட்டு என்ன போட மாட்டோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். இப்போ இந்த டயத்தில் என்ன பண்ண போகிறேன், இந்த இஞ்சி வெட்டி வச்சுருக்கோம்ல, இஞ்சியும் பூண்டு போடலை, நான் வெறும் இஞ்சி தான் போடுறேன். இந்த இஞ்சி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய், இது நல்லா அதில் எண்ணெயில் போட்டுருவோம். அப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் தான் பண்ணுறேன், நிறைய பண்ணல. உங்களுக்கு நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா கூட கொஞ்சம் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு போட போகிறோம். நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போட போகிறேன். சாதத்துக்குமே சேர்த்து போட்டுற போகிறேன். வேணும்னா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டேன். பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ப்ரௌனெல்லாம் வரணும்னு இல்லைங்க, சும்மா லைட்டாக நம்ம ஏன்னா குக்கரில் தான் நம்ம தாளிக்கிறோம், அதிலே அழகாக வெந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணி, இவ்வளோ பட்டாணி தேவையா? கொஞ்சமாக எடுத்துருமா? போட்டுரு. ரொம்ப பட்டாணியாக இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. எவ்வளோட்டு மீதி என்ன பண்ண போகிற? இதையும் அதில் போட்டேன். என்ன பண்ண போகிறேன்னா நல்லா வதங்கிட்டோம். நம்ம எடுத்து வச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை நான் இதில் போடுறேன். தண்ணி ஊற்றணும்ல? இல்லை, முதல்ல வதக்கிக்கலாம். ஏன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிட்டேன். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றணுமா? இப்போ வந்து நான் வந்து வெறும் பச்சை தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, கொஞ்சம் பால். ஓ, ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்துருக்கேன். மீதி தண்ணி. ஏன்னா நான் 1 டம்ளர் தான் ரைஸ் எடுத்தேன். அந்த 1 டம்ளருக்கு 1 டம்ளர் பால். அதில் 1/2 டம்ளர் மில்க்கு, 1/2 டம்ளர் வாட்டர். ஆமாம். ஓ, போட்டாச்சு. இது ருசிக்காக பால் ஊற்றுறது? ஆமாம், ருசிக்கு. அடுத்தது வந்து ஒயிட்டாக இருக்கும்ல ரைஸு, அதுக்காக ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றலாம், ஏன்னா பட்டாணி வர நம்ம வேகணும் இல்லையா, அதனால் போதும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆமாம், ரொம்ப ஈஸி. யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா டப்புன்னு செஞ்சிடலாம். இது என்ன கொத்தமல்லி இலை. புதினா இருந்தால் அந்த டயத்தில் புதினா போட்டுக்கலாம். இப்போ புதினா இல்லை, அதுக்காக நம்ம அந்த சாத்தை பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை. 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடியாக இருக்குது. ஆமாம், இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடணும். சரி, 3 விசில் தான் வச்சேன். எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதுக்கு ஒரு தொட்டுக்க பண்ணணும். என்ன பண்ண போகிறோன்னா எக் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓ, அதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பெப்பர் ஃப்ரை. இப்போ நான் முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, முட்டை இதில் இது ஸ்டீம் அடங்கினோன்னா முட்டை எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் தக்காளி இது வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கும் போது முட்டையை எடுத்துட்டு அதை நம்ம வந்து உரிச்சு கட் பண்ணிவிட்டு முதல்ல அதை மிளகுல போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். வாங்க, முட்டை பெப்பர் ஃப்ரைக்கு 3 முட்டை வேக வச்சு இப்படி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, முட்டையை வந்து நம்ம வெறுக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். எப்படி எண்ணெய் ஊற்றுவோமா? கொஞ்சம் எண்ணெய். எப்படி வறுப்ப? இந்த வறுக்கும் போது காமிக்கிறேன்.
நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பெப்பர் தூள் போட போகிறோம். பெப்பர் ஃப்ரை இல்லையா, அதனால் அது கொஞ்சம் பெப்பர் நிறைய போடணும். பெப்பர் போட்டுக்கலாம். திரும்பியும் நம்ம போடுவோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் இதில் கொஞ்சம் போல் உப்பு. இந்த முட்டைக்கு ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் போல் கொஞ்சோண்டு போடுறேன். நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன், அதனால தான் உப்பு போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டை வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இதில் போட்டு வறுக்க போகிறோம். இதில் இப்படி வறுத்தணும். ஏன்னா இந்த மிளகு வந்து மஞ்சத்தூள் எல்லாம் அதில் பிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இது நல்லா வேகட்டும். வெந்துட்ட அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த பக்கம் வறுத்து திருப்பி போட்டிருக்கோம். இப்போ இதில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இது மேலேனா ரொம்ப இதுவாயிரும். நல்லா எப்படி முறமுறன்னு இருக்கு பாருங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. மிளகா இருக்கிறதுனால காரம் வச்சுது. நல்லா குக் ஆயிடுச்சுல. ஆமாம், பாயில் பண்ணு தானே, அதனால் அந்த மிளகுத்தூள் வந்து அதில் படணும், அவ்வளோதான். இப்போ எல்லா மிளகையும் இதில் போட்டுருங்க. ஏன்னா திரும்ப சட்டி வந்து அப்படியே காம்பல் எடுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் சீரகம் போட போகிறேன். கடுகு போட மாட்டோம்ல, சீரகம் தான். சீரகம் போட்டிட்டோம். இதில் நம்ம வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் எதுவுமே போட மாட்டோம். வெறுமே அந்த பெப்பர் தான். அதனால தானே அதுக்கு பெப்பரு. பெப்பர் ஃப்ரை. ஆமாம். இப்போ இதை வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய் காரமும் அந்த மிளகுத்தூள் காரம் தான் இதுக்கு. இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 1.5 வெங்காயம் வெட்டியிருக்கேன், அதை இதில் போடுறேன். வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம வெங்காயம் நிறைய போடுறது. தக்காளிலாம் வேண்டாமா? தக்காளி போட்டுட்டோம், அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி இல்லாமல் எப்படி கிரேவி வரும்? அதே முதல்ல கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு, சரி வெறுமையாக வெட்டி வதக்கி போட்டலான்னு பார்த்தேன். இப்போ தான் கரண்ட் வந்துச்சு, அதனால் அரைச்சிட்டேன். வெரி குட். இப்போ இந்த வெங்காயம் வதங்கணும்ல, அதுக்கு ஏற்ற ஒரு கொஞ்சம் போல உப்பு போட்டுக்கலாம். சரி, ஏன்னா முட்டையில் வேறு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் ஆமாம் போட்டிருக்கு, கம்மியாகவே போடு. ஆமாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதக்கிட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா இஞ்சி பூண்டு போட போகிறேன். இஞ்சி பூண்டு கூட காலியாக போகுது, காலி ஆயிடுச்சு. இவ்வளோதான் இஞ்சி பூண்டு இன்னைக்கு அரைக்கணும். இஞ்சி பூண்டு விழுது. ஆமாம், வெங்காயம் போடும்போது இஞ்சி பூண்டு போடுங்க, அப்போனா உங்களுக்கு சட்டியில் பிடிக்காது, வாசமும் நல்லாயிருக்கும். அது முன்னாடி போடக்கூடாது, போட்டால் அடி கடாயில் பிடிச்சிக்கும். அதனால வெங்காயம் வதங்கும் போது தான் இஞ்சி பூண்டு போடணும். அதில் கூட ஒரு டெக்னிக் இருக்குல்ல. ஆமாம். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா இந்த தக்காளி அரைச்சி வச்சுக்கோம்ல, அதை இதில் ஊற்ற போகிறேன். எதுக்காக நம்ம இப்படி அரைச்சி போடுறோம்னா கிரேவிக்காக தான். வெறுமே இப்படி கூட வச்சு சாப்பிடலாம், வெறும் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த சாதம் இல்லையா, பட்டாணி சாதம் இல்லையா, மூடியில் அவ்வளோ தக்காளி இருக்குமா, இதை எடுத்துக்கிட்டேன். பட்டாணி சாதம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக, அதனால தான் அப்படி கிரேவியாக இருக்கேன். இல்லைன்னா சாம்பார் சாதத்துக்கு அப்படியே வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நம்ம எப்போதும் அந்த அவிச்ச முட்டையை சாப்பிடாம இப்படி ஊற்றிட்டேன். அந்த மிக்ஸி கலந்த தண்ணி தான் அது. இப்போ இது நல்லா கிரேவி ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அப்புறம் நம்ம அந்த முட்டையை போடும்போது பார்ப்போம். மூடி வச்சணுமா? ஆமாம் ஆமாம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா, இந்த டயத்தை நான் என்ன பண்ண போகிறேன்னா கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட போகிறேன். சும்மா ஒரு நோண்டு கொஞ்சம் போல தான், ஒரு வாசனைக்கு. கரம் மசாலா. ஆமாம், பெப்பர். ஏன்னா பெப்பர் ஃப்ரைல நெக்ஸ்ட் அதனால பெப்பர் தான் கொஞ்சம் நிறைய போடணும். காரத்துக்கே அதான், வேறு ஒன்றுமே இல்லை, வேறு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் போடலாம்னு நினைக்கிறேன். பெப்பர் இது காரமே இருக்க மாட்டேங்குது. பெப்பர் கொஞ்சம் தண்ணி ஒன்று ஊற்றணுமா? ஆமாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அந்த வாசனை போகணும் இல்லையா. கொஞ்சம் போல், நிறைய வேண்டாம். இது நல்லா கொதிக்கட்டும்.
தக்காளி வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு இந்த மிளகு இன்னொரு மசாலா ஏதோ போட்டு கரம் மசாலா எல்லாம் போட்டோம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டயத்தில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த நம்ம வறுத்து வச்சுக்கோங்க முட்டை அதை நம்ம இதில் கொடுக்குறோம். 1 2 3 4 5 6 இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த இதில் மிளகெல்லாம் இருக்குது, அதையும் இதில் போட போகிறோம். கொத்தமல்லி கொத்தமல்லி ஆமாம், அதையும் இதில் போட போகிறோம். போட்டுட்டு கலரை போடுறோம். ஓ கலருங்கம்மா. ஆமாம், அப்போ தானே ரெண்டாக உடஞ்சிடாத பாப்பா. உடையாத அளவுக்கு நம்ம கலரணும். சாப்பிட்டா ஆமாம். உங்களுக்கு இன்னும் தண்ணி ஊற்றினா பிடிக்கும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால தான் நான் அப்படி வச்சுருக்கேன். தொக்கு மரம். ஆமாம், நம்ம அந்த எறா தொக்குலாம் இப்படி பண்ணுவோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து எக் பெப்பர் ஃப்ரை. இது இந்த சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் முடிச்சிட்டேன். பட்டாணி ரைஸு, அப்புறம் வந்து எக் பெப்பர் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பால் ஊற்றிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த புலாவு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி முட்டையும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் கொஞ்சம் ட்ரையாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், நிறைய பேர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. லிக்விடாக வச்சாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு இப்படி பிடிக்கிறதுனால இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அப்படி லிக்விடாக இன்னும் வேணும்னா லிக்விடாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? ஆமாம், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.